பிரைஸ் த லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 5ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். லேமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3 verses 31 and 32. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒருவேளை இந்த ப்ரேயர் லைனில் இல்லாவிட்டால் இந்த மெசேஜை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி, ஆண்டவர் என்மேல் இவ்வளோ கோபமாக இருக்கிறாரே, என்னுடைய எந்த ஜெபத்துக்கும் பதில் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு கைவிட்டு போகிற தேவன் அல்ல. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் கோபமாக இருக்கிறத நம்மளால் உணர முடிகிறது. ஒருவேளை அந்த கோபத்திற்கு காரணம் நம்மளுடைய பாவங்களாக இருக்கலாம், குற்றங்களாக இருக்கலாம், நம்ம செய்த தவறுகளாக இருக்கலாம், நம்ம செய்த அக்கிரமங்களாக இருக்கலாம், இல்லை புத்தீனமான காரியங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். ஆனால் தேவன் சில நேரத்தில் கோபமாக இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய கோபத்தில் ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அப்போ இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால், கோபத்தினுடைய, ஆண்டவர் கோபப்பட்டா ஒரு மனுஷன் என்னென்ன வேதனைக்குள்ளே போகணும் அப்படின்றத நான் கண்டவன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இது எப்போ நடக்குது? கர்த்தருடைய கோபம் ஒரு மனுஷன் மேலே வரும்போது கர்த்தர் அவனை வெளிச்சத்தில் நடத்தலையா, அவனை இருளில் அவனை அழைத்து நடத்தினார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலியடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியையும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாயிருக்கிறார். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். என்னை பாழாக்கி விட்டார். தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். தம்முடைய அம்பரா துணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களின் படப்பண்ணினார். நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்கச் செய்தார். அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் உட்கார புரள பண்ணினார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தாரென்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன்.
நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளிலே நுழைத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமேன். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை முழுசும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நமக்கு டைம் இல்லை. ஆனால் ஒரு கோபம், தேவ கோபம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவனுடைய சூழ்நிலையை குறித்து இந்த வசனங்களிலே நம்ம பார்த்தோம். எட்டியும் பிச்சியுமான ஒரு வேதனை. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மெல்லாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மெல்லாம் பெரிய நீதிமான் இல்லை, நம்மெல்லாம் பெருசாக ஜெபம் பண்ணுறவங்களோ ஊழியம் செய்கிறவர்களோ அதனால அல்ல. நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்ம மேலே வச்ச கிருபை. ஆமேன். அல்லேலூயா. அவளுடைய கிருபை மாறாததாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குவார். ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை, ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை, எனக்கு இந்த கண்ணீர், எனக்கு ஏன் இந்த பாதை என்று சொல்கிறீங்களா? அவர் சஞ்சலப்படுத்தினாலும், அவர் சஞ்சலமே படுத்தினாலும், அவருடைய கைகளே நம்மளை அடித்தாலும் அந்த கைகளே நம்மளை ஆற்றுகிறது. அவர் நம்மளை சஞ்சலப்படுத்தினாலும் அவருடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவன். நம்மளை இரக்கத்தினால நம்மளை இறங்கி நம்மளை அரவணைக்கிற தேவன், நம்மளை மன்னிக்கிற தேவன், நம்மளோடு கூட இருக்கிற தேவன். ஆமாம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரே என்னுடைய பங்கு, ஆண்டவரே நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன், என்னை நீங்கள் கைவிடாதிருங்க ஆண்டவரே. அப்படியாய் நம்ம சொல்லும் பொழுது ஒரு நாளும் தேவன் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், இழப்புகள் வரலாம், சில சூழ்நிலைகள் ஏன் நடக்குது அப்படின்றதையே புரிஞ்சு கொள்ளவே முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கடினமாய் கூட இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வாசித்தது போல் எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். எரேமியா எப்படி சொல்கிறாரு? எட்டினா அவ்வளோ கசப்பு, பிச்சு கசப்பான என்னுடைய சிறுமையையும் என் தவிப்பு, நான் தவிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை நினைத்தருளும். ஆண்டவரே பார்த்து சொல்கிறார், மனிதர்களை நாம் கோபப்படுத்துவது, மனிதர்கள் மேலே நம்ம கோபத்தை காட்டுறதுனால என்ன நடக்க போகுது? கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருக்கும் பொழுது நம்ம தேவனிடத்தில் போய் என்ன செய்யணும்? நம்முடைய நியாயத்தை நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே என்னுடைய தவிப்பையை நினைத்தருளும், நீங்கள் என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் உங்களை தானே நம்புகிறேன். ஆண்டவரிடத்துல நம்ம போகும்போது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. இதனால் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற நாம் யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?